எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் The Chennai Silks இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஐபிஎல் நடக்குதோ இல்லையோ ஆனால் அதை பற்றின பேச்சுகள் மட்டும் ஓயவே ஓயாது. நடக்கிறப்ப அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம், இல்லைன்னா நடக்க போகிறத பற்றி பேசிகிட்டு இருப்போம். இப்போது திரும்பவும் ஐபிஎல் பற்றின பேச்சுகள் சூடு பறந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஒரு மெகா ஆக்ஷன் இருக்குது. ஃப்ரான்ச்சைஸ்லாமே வந்துட்டு எத்தனை பேரை வந்து ரீட்டைன் பண்ண போகிறாங்க, எத்தனை பேரை வந்து மெகா ஆக்ஷனுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற பெரிய டிபேட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா இன்னும் பிசிசிஐலேருந்து அதுக்கான கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வரல. அதாவது ஒரு டீமால் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி எத்தனை பேரை தக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இன்னும் பேசி முடிக்கல. டீம்ஸ் வந்து 8 பேர் மாதிரி நாங்கள் வந்து தக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. பட் ஆனால் பிசிசிஐ தரப்புலேருந்து இன்னும் எந்த மாதிரியான அஃபிஷியலான அறிவிப்புகளுமே வரல. ஸோ யார் யார் எந்தெந்த டீமுக்கு போக போகிறாங்க, யார் யாரை மிஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பெரிய டிபேட்டாக போயிட்டுருக்கு. இதில் இப்போ ஒரு 3 முக்கியமான சேஞ்சஸ் இப்போ இன்சைட் நியூஸாக பல இடங்கள்லேருந்து வந்துட்டு இருக்கு. இது ஒருவேளை உண்மையாக இருந்தால் பயங்கரமான ஒரு சேஞ்சஸாக இருக்குமே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் இப்போயே உற்சாகமாயிட்டாங்க. அதில் முதல் சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த சேஞ்சை ஓரளவுக்கு நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லிடலாம். கேஎல் ராகுல் எல்எஸ்ஜியிலேருந்து வெளியே போக போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. ஏன்னா போன வாட்டியே வந்துட்டு அங்கே போன சீசனில் எல்எஸ்ஜி வந்து சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக எல்எஸ்ஜி கேப்டன் கேஎல் ராகுலுக்கும் அந்த டீமோட ஓனர் கோயங்காவுக்குமே ஒரு ஹீட்டடான ஆர்கியூமெண்ட், அதுவும் வந்து அவ்வளோ வெளியில் மீடியாவுக்கு முன்னாடி நடந்தது, ஒரு பெரிய சங்கடமான விஷயமா ஏற்பட்டுச்சு. அப்பயே வந்துட்டு ஒரு கேப்டனை எப்படி பேச முடியும் அப்படின்னு பலருமே வந்துட்டு கேஎல் ராகுலுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பயே அவங்க 2 பேருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு. இந்த வருஷத்துக்கு மேலே கேஎல் ராகுல் எல்எஸ்ஜியில் விளையாட மாட்டார் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை உறுதிப்படுத்துகிற வகையில் தான் இப்பயுமே பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அவர் எல்எஸ்ஜியிலேருந்து இந்த தடவை வந்து வெளியில் வரப்போகிறாரு அப்படின்றத தாண்டி அவர் எங்கே போக போகிறாருன்னா, அவர் ஃபஸ்ட்டு தன்னோட ஐபிஎல் ஆரம்பித்த ஆர்சிபிக்கு போக போகிறாரு அப்படின்ற இன்னொரு முக்கியமான செய்தியும் தகவலாக வந்துட்டு இன்னும் எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை. ஏன்னா ஆர்சிபியை பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி கேப்டனாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து ஃபாஃப் டு பிளெசிஸ்ட்டை கொடுத்தாரு. ஃபாஃப் டு பிளெசிஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் அவரோட ஏஜ் கன்ஸ்ட்ரெயின் இது பண்ணி இதுக்கு அடுத்து இன்னொரு கேப்டன் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது கேஎல் ராகுல் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு ஆர்சிபி நம்புறாங்க. ஸோ எல்எஸ்ஜிலேருந்து வெளியே வரக்கூடிய அவரை நம்ம ட்ரேட் பண்ணி வாங்கலாம், இல்லை ஆக்ஷனில் போய் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கதா இப்போ தகவல் வந்துட்டு இருக்கு. 2016 இதே ஆர்சிபி தான் அவரை வெளியே விட்டாங்க. அப்போ ஏன் வெளியே விட்டாங்க, இப்போ ஏன் எடுக்க போகிறாங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாமே வந்துட்டு ஆர்சிபிக்கு மட்டும்தான் பதிலாக அமையும். ஸோ இது ஒரு முக்கியமான சேஞ்சாக பார்க்கப்படுது. இதை தாண்டி இன்னொரு பெரிய சேஞ்ச், இது யாருமே பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லணும். அது என்ன அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து ரிஷப் பண்ட் வந்து ஒரு வேளை வெளியில் வர்றாரோ, அங்கே வந்து அவங்க 2 பேருக்கும், அதாவது டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் போன சீசனில் அந்தளவுக்கு இப்போ கேப்டனாக அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை. ஸோ அதனால் அவரை வந்து வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அவரே வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அவர் வெளியில் போனால் எங்கே எடுக்க போகிறாங்க அப்படின்றதான் இன்னொரு பெரிய விஷயம். அதுதான் நேற்று சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர ஒரு ஹாட் வைரலாக போயிட்டு இருந்தது. அந்த ஃபோட்டோவோட போயிட்டு இருந்துச்சு. ரிஷப் பண்ட் டெல்லியிலேருந்து சென்னை வர போகிறாரு, சென்னை சூப்பர் கிங்ஸ் வர போகிறாரு அப்படின்ற செய்தி தான் எல்லா இடத்துலையுமே போயிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம பார்த்தோம் சிஎஸ்கேல தோனி ஆடினார், போன சீசன் தான் அவருக்கு கடைசியாக இருக்குன்னு பல இடங்களில் பேசப்பட்டது. இல்லை அடுத்த சீசன் கூட விளையாடுவார் அப்படின்னு சில இடங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து இது வந்து மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிட்டன்ஷன் அப்படின்றது இருக்கும்போது ஒரு பிளேயர் ரீட்டைன் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 வருஷம் வச்சு விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணுவாங்க. தோனிக்கு ஆல்ரெடி வயசானக்கும் போது அவர் இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்போ ரீட்டைன் பண்ணிங்கன்னா இன்னொரு 3 வருஷம் விளையாடுறதுன்றது ரொம்பவே ஒரு பெரிய சிக்கலாக மாறிடும். அப்படிப்பட்ட சூழலில் அவர் அடுத்த வருஷம் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் அவங்களுக்கு தேவைப்படும் போது இன்னைக்கு டாப் விக்கெட் கீப்பராக இருக்கக்கூடியவர் வந்து இந்தியன் சைடில் இருக்கக்கூடியவர் ரிஷப் பண்ட் தான். அவர் ஒருவேளை டெல்லியிலேருந்து வெளியில் வர்றாருன்னா அவரை இவங்க எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆல்ரெடி அங்கே ருத்ராஜ் கேப்டனாக இருக்காரு. ரிஷப் பண்ட் இங்கே வந்தால் பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆவார் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் இன்னொரு ரொம்பவே ஒரு முக்கியமானது, இது நம்ம ஃபஸ்ட்டாக பேசியிருக்கணும், பட் ஆனால் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்றதுனால நம்ம கடைசியாக வரோம். இது வந்து என்னென்னா மும்பை தரப்புல இருந்தால் மும்பை இந்தியன்ஸ் போன வருஷமே வந்துட்டு பயங்கர பல பிரச்சனைகளோட தான் அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து போன வருஷம் சீசனே விளாண்டாங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா ரோஹித் சர்மாவை கேப்டன்லேருந்து டவுன் பண்ணிவிட்டு ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்தாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேட் டிசிஷனாக தான் அமைஞ்சிருச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸை மும்பை இந்தியன்ஸ் கொடுத்தாங்க. அதனால ரோஹித் ஃபேன்ஸுமே வந்துட்டு பயங்கரமாக மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க, ஹர்திக் பாண்டியாவுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ இந்த சூழலில் ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் 2 பேருமே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீம்லேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுதான் இன்சைட் நியூஸாக சொல்கிறாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா போன வாட்டி அன்ஹாப்பியாக தான் இருந்தார். சூரியகுமார் யாதவ் நிறையா ஸ்டோரிஸ் மூலமாக அவர் வந்து அவரோட அந்த அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு இருந்தால் நம்ம
நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட சூழலில் ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் 2 பேருமே மும்பை இந்தியன்ஸை வெளியில் வரதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா கேகேஆருக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா போன வாட்டியே நிறைய நியூஸஸ் வந்துச்சு, ரோஹித் சர்மா கேகேஆர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சூரியகுமார் யாதவ் கேகேஆர்லேருந்து தான் வந்தவர், மும்பை இந்தியன்ஸ்க்கு முன்னாடி கேகேஆரில் தான் ஆடினவர். ஸோ 2 பேருமே அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கு. கேஎல் ராகுல் ஆர்சிபி, ரிஷப் பண்ட் சிஎஸ்கே, ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் கேகேஆர் இவங்கெல்லாம் இங்கே போனாங்கன்னா ஸோ இது எந்த மாதிரியான கொண்டு வர போகுது, எப்படி காம்படிஷன் இருக்க போகுது அப்படின்னு ரசிகர்கள் இப்போவே அவளா காத்துட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.